மக்களே, குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர்ங்க. இன்னைக்கு ஜனவரி 1. எல்லாருக்கும் ஒரு இனிய ஆண்டா அமையட்டும். இருக்கா ஓடிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, சபரிமலைக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. தேங்காய் ரெடி பண்ணுங்க, ஒரு 10-11 ரூபாய் ரெடி பண்ணோன்னு இருமுடிக்காயோடு சேர்த்தி. அதுக்காக நம்ம தோப்பில் வந்து இப்போதைக்கு காய் இல்லைங்க, எல்லாம் பெருசாக இருக்குது. சின்ன காயாக பிடிக்கணும். அதனால நம்ம தேங்காயை வாரி அண்ணங்கிட்ட போய் எடுத்து வரலான்னு போயிட்டுருக்கிறேன். 10 காய் ஓரளவு காய்க்கும் 1 மட்டும் பெருசாக வேணும்னு சொல்லிக்கிறாங்க. சரி வாங்க போய் எடுத்துகிட்டு வருவோம். காயில் கொஞ்சம் வறண்ட காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து மறுபடியும் அண்ணன் வந்து மாற்றி எடுத்துறேன்னு சொல்லிக்கிறார். நல்லா பச்சை காயாக பார்த்து எடுத்துக்கலாமுங்க. எடுத்துக்கலாம், பச்சை காயை கொஞ்சம் நல்ல காயை பார்த்து எடுத்துக்கலாம். அந்த புதிய போட்டு அண்ணா 10 சின்ன காய்ங்க, சரி 1 மட்டும் பெருசு. 1 நைட்டு. ஆமாங்கண்ணா. இதெல்லாம் உரிய கட்டிக்கு 10 காய் நீ எடுத்து உரிய சொல்கிற உரிச்சிட்டே இருக்கும் பாட்டில். அது எடுக்கிறத எடுத்துக்குவாங்க, கழிப்பாங்க, அவ்வளோதானே. சின்னதாக இருக்குதுங்க. அது ரொம்ப அது முன்னாடி கழிச்சிக்கலாம். இந்த மாதிரி தானே கேட்டாங்க. அந்த மாதிரி 10 காய் சின்னது இந்த மாதிரி கேட்டாங்க. எடுக்கிட்டு உரிக்கிட்டு உரிச்சு நம்ம தேவைங்கிறத மீதி கழிச்சு உரிச்சு பார்த்தா தான் தெரியாது. உரிச்சா ஒரு அதில் நம்மளுக்கு தேவையில்லை விட்டுடலாம். அதாவது தேவை இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நேற்று ஒரு 400 காய் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டு போனேன். சரி, இது இந்த காயில் அதிகமாக எடுத்தாங்க. சரி, நான் ஜாமி கேட்பாங்கன்னா அந்தந்த கும்மியிலெல்லாம் பொடிகளெல்லாம் பொறுக்கி வச்சேன். சரி, அது நெய் காய்க்கு பேர் அதில் பொறுக்கி வச்சேன். சரிங்க, சரிங்க. அப்புறம் அவங்க வந்து தேவையானது எடுத்துட்டு ஒன்றும் கழிக்கல. இந்த மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் ஆகாது. ஏனுங்க இது ஆகாது? கொஞ்சம் விலை பண்ணி இதை எடுக்க மாட்டேன். சரிங்க. நான் டாக்டர் இருந்தேன். அதை நாரை வச்சு சொல்லிடுவீங்க. தெரியும். நீட்ட காயெல்லாம் பார்க்கறத வெளியே பெருசாக இருக்குது, உள்ள பார்த்தா பொடியாக இருக்குது. நீட்ட காய் பார்த்தா பெருசாக தெரியும். அதான் பொரிச்சா பெருசாக தெரியும். கத்தி சரியான சார்பு. ஏன்னா காரணம் தப்புனால் அதானுங்க பொறுத்து இருக்கணும். குனியறதே பாருங்க, வகுத்து வரைக்கும் போகுது நமக்கு. பக் பக். ஆமாம், தாங்க இருக்கணும். அதில் புதுசாக இருக்கிற ஒருத்தர் கைக்கே பற்று, கைக்கு இது பட்டாலும் அவ்வளோ கை படக்கூடாது. அதானுங்க. ஆனால் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. ஏன்னா 10 காய் ஆயிருக்கு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 5 போது கபிக்குள். தர்ஷினிகா உன்ற நம்பர் சொல்லு. தர்ஷினிகா ஃபோன் நம்பரு. மக்களே, போய் காய் எடுத்தாச்சுங்க. 11 காய் சின்ன காய், 1 எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்குதுங்க. ஒரே ஒரு பெரிய காய் நல்லா நெய் தேங்காய்க்கு மட்டும் நல்லா உருண்டையாக எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கெல்லாம் மஞ்சள் பூசணுங்க. மஞ்சள் பூசிட்டு கூட வர சாமி சாயங்காலம் வரேன்னு சொல்லிக்கிறாங்க. வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான். கன்னிசாமி ஹாப்பி. இப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு. ஓகே மக்களே, வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எங்கே கட் பண்ணியிருப்பேன்னா, தேங்காய் வாங்கிட்டு வர இடத்துல கட் பண்ணியிருப்பேன். வந்துங்க அது தண்ணியில் ஊற வச்சு, ஆக்சுவலாக இது 3வது டைம் டேக் போயிட்டு இருக்குது. போன டேக்கில் இதெல்லாம் சொல்லலை, இது இந்த டேக்கில் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் சிரிக்கிறாங்க கேமராமேனு. ஓகேங்களா? வந்து தேங்காய் எல்லாம் உரிச்சு அது ஃபுல்லாக மஞ்சள் பூசி ஃபேன் கடியில் வெளியே காயுது. மொத்தம் 12 காய், 11 சின்ன காய் ஈடு தேங்காய், 1 நெய்க்காய் பெருசு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். உள்ளே வந்து ஒரு ஐட்டம் இருக்குது. என்ன ஐட்டம்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். சிரிக்க ஓகே. ஓகே மக்களே, இப்போ வந்து என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உள்ள இன்னர்வியர்ஸ் வச்சுட்டு அதை நான் காட்ட விரும்பலை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஐட்டம் இது. ஓகே, வெரி ஃபர்ஸ்ட் ஐட்டம் மக்களே, இதுதான் வந்து இந்த இருமுடி பை. இது வந்து செட்டாக கொடுத்தாங்க, 250 ரூபா கடையில் வாங்கினேன். இது கூட தான் தேங்காய் வச்சு தலையில் வச்சுட்டு போவோம்னு நினைக்கிறேன். ஸோ தலையில் வைக்கிற ஐட்டம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வச்சுப்போம்.
அண்ட் இது வந்து தேங்காய் போடுறதுன்னு நினைக்கிறேங்க, 2 நெய் தேங்காய் போடுறதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மேக்ஸிமம் 2 கொண்டு போவாங்க உங்க வீட்டுல இருந்து. நான் 1 தான் கொண்டு போக போறேன். பட் இதோட யூஸ் வந்து ஷியூரா தெரியல, அதுவாக தான் இருக்கும் நம்புறேன். ஸோ இதையும் வச்சுப்போம். அண்ட் தென் இதுதான் வந்து இந்த தோல் பைங்க இப்படி போட்டு போறது. இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா நம்மளோட ஈடு தேங்காய்கள் இது எல்லாத்தையும் வந்து உள்ள வச்சு மறுபடியும் இந்த பேக்குள்ளேயே வைக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஜிப்பு வந்து துவைக்கும் போதே போயிடுச்சு. ஸோ அதனால இது வந்து இந்த பேக்குள்ள இருக்க போகுது. ஸோ இந்த பேக்குள்ள ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னர்ஸ் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கே வந்து மழை பெய்யுற மாதிரி இருக்குங்க வெதர் ஃபோர்காஸ்ட்ல, அதனால ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் டவல், பாத் டவல். ஸோ இது ஒரு டவல், ஒரு வேட்டி அண்ட் 2 துண்டுங்க. ஏதோ ஆற்றுல இது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த துண்டை தான் வச்சு நம்ம தலையில அந்த இருமுடிக்காயை வச்சு கட்டி எடுத்துட்டு போக போகிறோம். இந்த பெட்ஷீட்டை வந்து தலைக்கு மேலே வச்சு எடுத்துட்டு போக போகிறோம். ஸோ இந்த பெட்ஷீட்டு, 2 துண்டு, ஒரு வேட்டி, இதெல்லாம் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் செட்டா. 2 பிளாக் டிஷர்ட்டுங்க வித் 2 ட்ரௌசர்ஸ். இது வந்து நடக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் ஓவர். ஸோ துணி கம்பார்ட்மெண்ட் ஓவர் மக்களே. அடுத்தது வந்துட்டு பவர் கம்பார்ட்மெண்ட், பவர் பேங்க் 2 இதை எடுத்துக்கிறேன் வித் சார்ஜரு. அண்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து மழை பெய்யுதுன்னு சொல்ல மாட்டீங்களா, எனக்கு சும்மாவே வந்து தார் ரோட்டில் நடந்தால் வந்து கால் போத்து போயிடும். அப்புறம் மிச்சம் இருக்க 40 மைல் நடக்க முடியாமல் போயிருந்ததுனால புது செப்பலாம் வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போய் பேட்டை சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதை போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பேக்குள்ளே போகும், கடைசியாக எடுத்து வச்சுப்போம். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நான் யோசிக்க முடியுமோ நெகட்டிவாக யோசிச்சு இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். வாட் இஃப் எனிதிங் கோஸ் ராங் அப்படின்ட்டு. ஸோ இது என்ன மாற்றிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அல்சர் அண்ட் வயிற்று வலிக்கு ஒரு செட்டுங்க. பல்லு விளக்கிறது இது நார்மல் தான், பேசிக் நெசசிட்டி. அண்ட் கொசு கடிச்சா ஓடோமாஸ், கை கால் வலிச்சா வாலினி ஸ்ப்ரே, அண்டு சளி பிடிச்சிச்சுன்னா டோலோ அண்டு இது என்னது சளி மாத்திரை நான்டியூகாஸ்ட் அண்ட் லோவோசிட்ரிசின் அலர்ஜி டேப்லெட்டுங்க. அண்டு இது வந்துட்டு வாமிட் டேப்லெட்டுங்க. ஸோ இவ்வளோதான் மக்களே, இது இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மறுபடியும் சந்திப்போம். அண்டு மக்களே பேக்கை வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இனி வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து கட்டுங்க. இன்னைக்கு வந்து ஒரு பூஜை, குருசாமி வீட்டில் வந்து பூஜை. ஸோ வந்து நம்ம அதுக்கு போக போகிறோம். ரெடி ஆவாங்களா? ஓகே மக்களே, ரெடி ஆகியாச்சு. பொட்டை போட்டுட்டு குருசாமி வீட்டில் போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சபரிமலை யாத்திரை தொடங்குகிறோம். விஷ்மிலாக் மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் சின்ன காய், அது ஒன்று மட்டும் பெருசு நெய்த்தாங்காய்ங்க. ஸோ இதை எடுத்து இதில் வச்சுட்டு போனால் ஓகே. இதை எடுத்து நம்ம பேக்கில் வச்சுட்டு போய் ஒரு பக்கம் இடிதங்காய் போட்டுங்க. இது நெய்க்காய், இது நல்லா பெரிய காய். ஸோ இதை தான் வந்து தலையில் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அண்டு இது கூட வந்துட்டுங்க ஓஆர்எஸ் பாக்கெட்டு 2 சால்ட்டுங்க, ஓஆர்எஸ் சால்ட் 2, ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க்கு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகணும். நான் அப்படியே வீடியோ காட்டல. ஓகேங்களா? சரி வாங்க போ. சாமிக்கே